வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்த் இந்தியன் சாட் ஐட்டம்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 3 இம்பார்ட்டண்ட்டான சட்னிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 சட்னியும் நம்ம கைவசம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் உடனே நிமிஷமாக நீங்கள் சாட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடையில் போய் சாட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். எந்த சாட் வேணாலும் இந்த 3 சட்னி மட்டும் நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா எப்போ வேணால் ரெடி பண்ணிடலாம். இது பாருங்க, இதுதான் வந்து கிரீன் சட்னி, மின்ட் சட்னின்னு சொல்லுவோம்ல, அந்த கிரீன் சட்னி. இது வந்து இனிப்பு சட்னி, பேரிச்சம்பழமும் புளியும் போட்டு செய்யற இனிப்பு சட்னி. இது வந்து தீக்கா சட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய கார பூண்டு சட்னி. இந்த 3 சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் சட்னி செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் அடுப்பில் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பேரிச்சம்பழம், ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி கொட்டையை எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை இந்த தண்ணியில போட்டுடலாம். இது வந்து புளி தண்ணி. புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், நல்லா கெட்டியான புளியை. இதையும் அதில் கொஞ்சம் விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். இந்த பேரிச்சம்பழம் நல்லா வேகணும். நான் இன்னைக்கு குறைவான அளவு தான் செய்கிறேன். நீங்கள் இதை வந்து நிறைய செஞ்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15-20 நாள் வரைக்கும் இது ஒன்றும் கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். இது நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இது வேக விட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்க, இது ஒரு 5 நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இதுல நம்ம கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ண போறோம். வெல்லத்தை இதோட சேர்த்திடலாம். இந்த வெல்லம் கரைய வரைக்கும் இதை வெயிட் பண்ணலாம். இது கூட கொஞ்சமா சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மீட்டி சட்னிக்கு. ரொம்ப கம்மியா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துறேன். இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பை. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை அரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சோம்னா நம்மளோட மீட்டி சட்னி ரெடி ஆயிடும். நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த மிக்சியில அரைச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த புளி பேரிச்சம்பழ கலவை நல்லா ஆறிச்சு. இப்போ இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம எதுக்கும் ஒரு வடிகட்டியில இதை வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம், இன்னும் நல்லா ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக. இது மாதிரி ஒரு வடிகட்டியில போட்டு இது நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. புளியோட அந்த நாரா இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாம இருக்கும். அதுக்காக வெல்லம் போட்டிருக்கிறோம், அதுல ஏதாவது மண்ணு கூட இருக்கலாம், அதுவும் இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சட்னியும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு 15-20 டேஸ். இது கொஞ்சம் அதிக நாள் கூட நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம இது கொதிக்க வச்சிருக்கோம், புளி இருக்கு, அதனால சீக்கிரமா கெட்டு போகாது வெல்லமும் இருக்கிறதுனால. இங்க பாருங்க, நம்மளோட ஸ்வீட் டேமரின் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரீன் சட்னி அரைச்சிக்கலாம். கிரீன் சட்னிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்றேன். இது பாருங்க, இது கொத்தமல்லி தலை. கொத்தமல்லி தலை வந்து ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா அதுல பாதி அளவு புதினா தலை எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த இளந்தண்டுகளோட தான் போடுறேன். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால நீங்க அதோடய யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஆஞ்சு இலையை மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே கொஞ்சம் அந்த இலை தண்டோடையே போடுங்க. மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 மிளகாய் போடுறேன். உங்களுக்கு இன்னும் காரமா வேணும்னா நீங்க காரம் சேர்த்தி போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 பழத்தோட எலுமிச்சம்பழ சாறு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாறையை அதில் விட்டுருங்க. இதை அரைப்படுறதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட கிரீன் சட்னி ரெடி ஆயிடும். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தீக்கா சட்னி. ரெட் கலர் சட்னி ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த சட்னி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு. இந்த பூண்டை மிக்சியில போட்டுருங்க. இது கூட காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அரைக்கிறேன். நீங்கள் இதையும் கூட நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 15-20 டேஸ்க்கு இது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறதுனால இது ரொம்ப காரமாக இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு வேளை இது நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி காஷ்மீர் சில்லி பவுடரும் பாதி நார்மல் சில்லி பவுடரும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட தீக்கா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, பூண்டு சட்னி. இதையும் ஒரு கப்பில் மாற்றிடலாம்.
நார்த் இந்தியன் சாட்ஸுக்கு தேவையான முக்கியமான 3 சட்னி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த 3 சட்னியும் நீங்களும் எப்போதும் கைவசம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்ப வேணும்னாலும் இது குழந்தைங்க கேட்கும்போது நீங்க சாட் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே சாட்னா இப்ப பிடிக்குது ரொம்ப. நம்ம கடையில வாங்காம நம்ம வீட்லயே இதை ஈஸியா செய்யலாம். இந்த சட்னிஸ் வச்சு சாட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா என்னோட வீடியோஸை தொடர்ந்து செக் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.